OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். நான் உங்கள் ஷாலினி செந்தில்குமார். இன்றைக்கி குக்பாட்டில் நம்ம ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேபேஜ் கேரட் ஸ்டிர் ஃப்ரை. நம்ம நார்மலாக கேரட்டும் கோஸும் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக பொரியல் தானே பண்ணுவோம் இல்லைங்களா. இன்றைக்கி எண்ணெயில் நம்ம போட்டு நல்லா ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது, குக்பாட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் மூடி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ளே இருக்க இன்னர் வெசல் இருக்குது, வெளில எடுத்து வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ 1/4 கிலோ கேபேஜும் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கு, அதையும் உள்ளே போட்டுடலாம். ஸோ நம்ம இந்த கோஸை சைடாக கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். நம்ம இதில் காஞ்ச மிளகா 2 அந்த எண்ணெயில் படுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கோஸை அது மேலே போட்டுடலாம். இது மேலே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு விட்டு, உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது, அது இதில் போட்டுட்டோம்னா இப்போ குக்பாட்டில் எடுத்து வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வெண்ட்டு க்ளோஸு. இப்போ போய் மெனுவில் போய் நம்ம டிவெஜ் மோடு தான் செட் பண்ண போகிறேன் நான். இப்போ டிவெஜ் மோட் செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம உள்ளே கேபேஜ் கேரட்லாம் வச்சாச்சு, டிவெஜ் மோடில் வச்சுட்டோம். ஸோ இதுக்கு வெண்ட்டும் க்ளோஸு, ப்ரெஷர் நம்ம உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். கேபேஜ் அப்படிங்கும்போது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், நம்மளுக்கு சீக்கிரம் வேகக்கூடிய காய் தான் அது. அதனால தான் நம்ம டிவெஜ் மோடில் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் குக்பாட்டில் நம்ம குக் பண்ணும்போது நம்ம டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குக்பாட்டு. ஏன்னா நம்ம ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த காயில் உள்ள சத்து எல்லாமே அப்படியே அதிலே தான் இருக்குது. நம்ம நிறையா வேக வைக்கும்போது தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிடுறோம், நிறையா தண்ணியில் வேக வைக்கும்போது சத்தெல்லாம் போயிடுது. ஸோ இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை இன்றைக்கி நம்ம காய்க்கு எல்லாமே கூட, அது அப்படியே அதோட ஜூஸ்லேயே தான் வேகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக அதோட சத்து எல்லாமே அதில் கிடச்சிருது நம்மளுக்கு. ஸோ டயட் எந்த டயட்டாக இருக்கட்டும், ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே ரொம்ப இதில் சீக்கிரமும் செய்ய முடியும். ஸோ அதோட சத்து எல்லாமே அப்படியே கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அதனால குக்பாட் டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இப்போ எல்வோவும் வந்துருச்சு, நம்ம ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே இருக்க நர்வஸில் வெளில எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு நல்லா கோஸும் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம அந்த ஆயில் ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஆயிலே தான் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இதில் 1/4 கப் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்க்கவே இந்த கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலாம். நார்மலாக நம்ம கோஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி நம்ம வைக்கும்போதே கலர்லாம் மாறி போயிடும். இதில் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது, க்ரீனு ஆரஞ்சு ஒயிட் அப்படியே இருக்குது. இதில் 1 ஸ்பூன் தடுக்கா போடுறேன். குக்பாட்டில் இன்றைக்கி கேபேஜ் கேரட் ஸ்டிர் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இது டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் உள்ள தண்ணியிலே குக் ஆகுது. ரெண்டாவது நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணால் கூட கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே நீங்கள் பண்ணுறதா உங்களுக்கு ஓகேங்களா. என்ன காய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், இல்லை நான்வெஜ் பண்ணுறமோ எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயட்டில் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், ஜிம்மில் போகிறவங்களா இருக்கட்டும். நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு ப்ராடக்ட் குக்பாட்டாக இருக்கும் உங்களுக்கு.